அல்லேலூயா, அல்லேலூயா. 5 பேர் போராடுவார், 3 பேர் இதற்கு சரணடைவார், 2 பேர் ஓடுவார். எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் புரிந்திருக்கிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை கேட்க மறுப்பது ஏன் தெரியுமா? சத்திய தொழுகையை மறுப்பது ஏன் தெரியுமா? இயேசு 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 என்று சொன்னாலும் அவர் மூச்சையெல்லாம் காத்துக்குள் மண்ணுக்குள் இருப்பதனால் சத்திய ரகசியமான சாரை அவன் கேட்டுக்கொள்ள மாட்டான். ஜீவ விருத்தம் பிடித்த ஜீவ சிலுவையில் பிடித்த கர்த்தருடைய சத்தியமாகிய சாரை பரிணாமம் இருப்பதற்கு காரணம் கிறிஸ்தவ உலகம் உள்ளே இருக்கிற பாவம். அந்த பாவ தண்ணீரை பருகுகிறவன் பிசாசு. பிசாசு இப்ப தெரியுதா? சத்தியம் எங்க இருக்கப்படுகிறது? சத்தியம் 3 விதத்தில் இருக்கப்படும். மண்ணினால், அதுதான் உலக மனிதர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். 2வது எதிர்ப்பு சத்தியத்திற்கு, அது தண்ணீர். அதை இயேசுவை அறிந்த ஆனால் பாவ தண்ணீரை உள்ளே வைத்திருக்கிறவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. திருத்துவ எதிர்ப்பும் திருத்துவ சத்தியம். ஆமென், ஆமென். இந்த தண்ணீரை எடுப்பதற்காக, பாவ தண்ணீரை பருகுவதற்காக, பாவ தண்ணீரை பருகுவதற்காகவே பிசாசு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஓட ஓடி வருகிறான். அவனுக்கு தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அவன் அங்கே இருப்பான். அது சபையாக இருந்தாலும் சரி, சபையின் மனிதர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னவனாலும் சரி, ரட்சிக்கப்படாதவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு தண்ணீர் எவனிடத்தில் இருக்கிறதோ அவன் அங்கே இருப்பான். ஆமென், ஆமென். ஆகவேதான் மனிதனுடைய பாவ தண்ணீரை எடுத்து அவனுக்கு தாகத்தை கொடுக்கும்படிக்கு பரிசுத்த ஜனமானவர் தாகமானார். ஜலம் எடுக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவன் இயேசுவை தேவன் என்று அறிவது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அது மட்டும் பரலோகம் போவதற்கு ஒரு தகுதியாக இயேசுவை தேவன் என்று அறிந்து கொள்வது நீங்கள் அல்ல, நான் அல்ல, பிசாசுக்கு நன்றாக தெரியும். சர்வ சிருஷ்டிக்கும் அவர்தான் தேவன் என்று நன்றாக தெரியும். எல்லா உபதேசங்களும், பிசாசுடைய கள்ள உபதேசங்கள் கிறிஸ்துவுக்கு மலிந்து கிடக்கிறது. இயேசுவை தெரிந்து கொண்டால் போதும், இயேசுவை ஞானஸ்நானம் எடுத்தால் போதும், சபைக்கு போனால் போதும், எங்க போயிடலாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 3 தான் ஒரு பரலோகத்துக்கு போவதற்கு குவாலிஃபிகேஷன் என்றால் முதலில் போக வேண்டியது லூசிபர். ஏன் தெரியுமா? இயேசு தான் தெய்வம் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. அவன் எந்த விக்கிரகத்தையும் கும்பிட்டதில்லை, ஏனென்றால் அவன் தான் விக்கிரகம். அல்லேலூயா. இந்த கேடுகெட்ட மனிதன் தான் எங்கேயாவது போய் பணிந்து கொண்டிருப்பான். பணிய வேண்டியவருக்கு தலையே சாய்க்க மாட்டான். அல்லேலூயா. அவரை பணிந்து கொள்ளவே மாட்டான். எந்த பிசாசாவது எங்கேயாச்சும் போய் பணிந்து கொண்டா இல்ல, விக்கிரகத்தை அவன் வணங்கினது, ஏனென்றால் அவனே விக்கிரகம். 3வது சபையில் அவன் தான் இருக்கிறான். ஓசியா 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தேவ ஜனங்கள் சத்தியத்தை மீறினபடியினால், நியாயப்பிரமாணத்தை மீறினபடியினால் சத்துருவானவன் கழுகைப்பாளன் கர்த்தருடைய வீட்டின் மேல் பறக்கிறது. ஏன் பறக்குவதால் கழுகு? மண்ணத்தை இருக்கிறது, பிணம் இங்கே இருக்கிறது, கழுகு. ஆண்டவரே, ஆண்டவரே போகணும், ஆண்டவரே போக சொல்லும், போக மாட்டான். கர்த்தரே சொல்லும், நீங்க தானே போகவே சொன்னீங்க. அல்லேலூயா. தண்ணீரை பருக பிசாசு வருகிறான்.